டேய் நண்பா, என்ன சோகமா இருக்கே? டே நண்பா, நான் இப்ப தனி மரமா தான்டா இருக்கேன். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்ப என் கூட இல்லை. எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. ஏன் சில உறவுகளும் என் கூட வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப யாருமே இல்லை. தனி மரமா ஏன் நான் தனி மரமா இருக்கேன்? ஏன்னா வாழ்க்கையில நிம்மதி இல்லடா. நிம்மதி இருந்தாதான் எல்லாருமே கூட இருப்பாங்க. பணம் இருந்தா என் பக்கத்துல ஒரு 4 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு காசு இல்லாம தனியே இருக்கனாலதான் ஒருத்தர் கூட என் கூட இல்லை. பாரு எவ்வளவு நொந்து போயிருக்கேன் தெரியுமா? எங்கேயாவது போனா கூட அந்த இடத்துல கூட என்னை சுத்தி என்கிட்ட பேசுறது ஆள் இல்லை. அது ஏன் தெரியுமா? ஏன்னா என்கிட்ட காசு இல்லை. நான் இன்னைக்கு சந்தோஷமா இல்லை. சந்தோஷமா இருந்தாதான் என்னை சுத்தி ஆட்கள் இருப்பாங்க. இன்னும் யாருமே இல்லையே. அதனாலதான் நான் இன்னைக்கு தனியா உங்ககிட்ட இருந்து புலம்பிட்டு இருக்கேன். பாத்தியா, இது வேற ஒண்ணுமே இல்லடா. எல்லாத்துக்கும் காரணம் என் கையில பணம் இருந்தாச்சுன்னா என்னை சுத்தி எல்லாமே இருக்கு. இன்னைக்கு பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா அந்த காசு இவ்வளவுதான் சம்பாதிக்கணும்னு நான் எடுத்தாலும் சம்பாதிக்க முடியல. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு, வேதனையா இருக்கு. டேய், இந்த உலகத்துல பணம்ங்கிறது எல்லாருக்குமே தேவையான முக்கியமான ஒண்ணு. இந்த பணம் வந்துட்டு நமக்கு தேவைதான். ஆனா அதே இது நீ வேலைக்கு போகாம ஒரு இடத்துல இருந்துட்டு தேவையில்லாம குடிச்சிட்டோம், சிகரெட் வலிச்சிட்டோம், ஏன் சும்மா சோகத்திலே இப்படி புலம்பி இருந்தேன்னா உன் வாழ்க்கையில வந்துட்டு முன்னேற முடியாது. நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணோம், அடுத்த ஒரு வேலைக்கு போனோம், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். நீ அப்படி எதுவுமே உருவாக்காம என் கூட நிறைய உறவுகள் இருந்தாங்க, இப்ப யாருமே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருந்தாங்க, இப்ப காசு இல்லாதனால என் கூட இல்லை, அப்படி நீ புலம்பிட்டு இருந்தேன்னா என்னைக்குமே வந்துட்டு கீழே தான் இருப்பாங்க. எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருக்குமே அவங்க ஏதாவது வேலை இருக்கும், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல பிஸியா இருப்பாங்க. ஏன் பல விஷயங்கள் அவங்க வந்துட்டு ஓடிட்டே இருப்பாங்க இந்த கால இயற்கையில. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒன்றை ஒதுக்குறாங்க, நான் தனிமையை இருக்கேன் இப்படி நீ சொல்லிட்டு இருந்தேன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாதுடா. முயற்சி பண்ணணும். அடுத்த என்ன பண்ணலாம், சம்பாதிக்கிறது என்ன பண்ணலாம், அடுத்த என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சு அடுத்த கட்ட நகர்வு உள்ளதை யோசி. நீ அது இல்லாம வந்துட்டு சும்மா இப்படியே இங்கே இருந்து சோக மாட்டோம் புலம்பிட்டு இருந்தேன்னா உனக்கு தான் வந்து டென்ஷன் ஆகி பல பிரச்சனைகளும் வியாதிகளும் வரும். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க, ஒரு விதை விதைக்கிறோம், மண்ணில் ஒரு விதை விதைக்கும் போது தானா வந்துட்டு அது முளைக்காது. நம்ம தண்ணி ஊற்றும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி அடுத்த செடியாகி மரமாகி அது கனியாகி அந்த கனி வந்துட்டு எல்லாருமே நம்ம சாப்பிட்ற மாதிரி அமையுது. அதை போல தான்டா நம்ம வந்துட்டு முயற்சின்னு ஒன்றை விதைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம முயற்சியை விதைக்காமல் வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம இப்படியே இருந்துட்டேன்னா கடைசி வரைக்கும் புலம்பி தான் இருப்போம், ஒரு முன்னேற்றம் இருக்காது. நம்ம முயற்சின்னு சொல்கிற ஒரு விதையை விதைச்சி அதுலேருந்து நம்ம முன்னோக்கி போகும்போது நமக்கு நல்ல ஒரு வெற்றி இன்னும் இல்லாட்டாலும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய வெற்றி அமையும். அதை மட்டும் நீ பண்ணு, முயற்சி பண்ணிட்டே இரு. கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும், ஒரு வெற்றியும் கிடைக்கும்.